நித்யா கோபமாக வருணை திருவிழா நடக்கும் இடத்திலிருந்து வீட்டிற்கு அழைத்துச் சென்றாள். இருவரும் வீட்டிற்குள் சென்ற பின்னர் நித்யா கோபத்துடன் தனது அறைக்குள் வேகமாக நுழைந்தாள். அதை கண்ட வருண் நித்யா தன் மீது பயங்கர பொசசிவாக இருக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்டு சிரித்துக்கொண்டே அவள் பின்னே அறைக்கு சென்றான். நித்யா, எதுக்கு இப்போ என்ன அங்கேருந்து இழுத்துட்டு வந்த? அங்கே திவ்யா கூட எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு தெரியுமா? என்று வருண் நித்யாவிடம் வேணுமென்றே அவளை வெறுப்பேற்றுவதற்காக கூறினான். வருண், என்ன நடக்குதுங்க? நானும் பார்த்துட்டே இருக்கேன். அந்த திவ்யா உங்ககிட்ட மாமா மாமான்னு வலிகிறதும் நீங்கள் அவளை பாப்பா பாப்பான்னு கொஞ்சுறதும், கடவுளே, என்னால் பார்க்க முடியல சாமி என்று நித்யா வருணிடம் கோபமாக தனது ஆதங்கத்தை கொட்டினாள். அதற்கு வருண், ஏய், என்னடி உனக்கு இப்போ? நான் சின்ன வயசுலேருந்தே அவளை பாப்பா பாப்பான்னு கூப்பிட்டு பழகிட்டேன். அவளும் என்ன அப்படியே கூப்பிட்டு பழகிட்டா. அதுக்கு என்ன பண்ணுறது? அது மட்டும் இல்லை, முதல்ல அவளை தான் எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதா இருந்தாங்க என்று வருண் கூறினான். அதை கேட்டு நித்யா அதிர்ச்சியடைந்து, என்னது, உங்களை அவளுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு இருந்தாங்களா? என்ன சொல்கிறீங்க என்று கோபமாக கேட்க, ஆமாண்டி, அவளை தான் எனக்கு பேசி வச்சுருந்தாங்க. ஆனால் நான் தான் அவளுக்கும் எனக்கும் ரொம்ப ஏஜ் கேப் இருக்குன்னு வேண்டான்னு சொல்லிட்டேன். இல்லைன்னா என்ன அவளுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க என்று வருண் கூற, நித்யா வருணை கோபமாக மறைத்து பார்த்து கொண்டு நின்றாள். அப்போது வருண் நித்யாவை மேலும் வெறுப்பேற்றுவதற்காக, நித்யா, அவள் ஸ்கூல் படிக்கும்போது எவ்வளோ க்யூட்டாக இருப்பா தெரியுமா? ஆனால் இப்போ காலேஜ் போய் ஆளே பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கா. இவன் இந்த மாதிரி இருப்பான்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக மேரேஜ் கேன்சல் பண்ணியிருக்கவே மாட்டேன். இப்போ இவளை இங்கே பார்க்கும்போது நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிட்டணும்னு தோணுது. ஓ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? அப்போ போங்க, போய் எங்கள் பாப்பாவே கொஞ்சுங்க என்று கோபமாக பேசி சற்று விலகிச் சென்று திரும்பி நின்றாள் நித்யா. அதை கண்ட வருண் சிரித்து கொண்டே அவள் அருகே சென்றான். லட்டு, என்னடி கோச்சுக்கிட்டியா என்று அவளை பின்னிலிருந்து அன்போடு அணைத்தான். அப்போது நித்யா அவனது கையை தட்டிவிட்டு, வருண், விடுங்க, என்ன தொடாதீங்க என்று கோபத்துடன் கூறினாள். பொண்டாட்டி, சும்மா தாண்டி சொன்னேன், கோச்சுக்காதடி என்று மீண்டும் அவளை தன் பாசப்பிடிப்பிற்குள் இருக்கினான். நித்யாவால் அவனது அந்த அன்பான பிடியிலிருந்து வெளியே வர முடியவில்லை. வருண், இப்போ விட போறீங்களா இல்லையா? விடுங்க, எதுக்கு என்ன இப்படி பிடிச்சிட்ருக்கீங்க? அதான் உங்கள் பாப்பா உங்களுக்காகவே இருக்காளே, அவகிட்ட போங்க. பொண்டாட்டி, சாரிடி, எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? ஆனால் நீ கோவப்படும்போது கூட செம்ம அழகாக தான் இருக்க என்று வருண் கூற, நித்யாவிற்குள் வெக்கம் அளித்தது. இருந்தாலும் தனது வெக்கத்தை கட்டுப்படுத்தி கொண்டு, வருண், சும்மா தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காதீங்க, என்னை விடுங்கன்னு சொன்னேன்ல. லூசு, நான் எப்பயும் கையை லூஸ் பண்ணிட்டேன். நீ தான் நான் உன்னை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க என்று வருண் சொன்னதும் நித்யா தன் நிலையை புரிந்து வெக்கத்தில் தனது கைகளால் முகத்தை மூடி சிரிக்க ஆரம்பித்தாள். வருண், நீங்க இருக்கீங்களே, ஏதாச்சும் பண்ணி என்னை கடுப்பேற்ற வேண்டியது, அப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி ரொமான்டிக்காக பேசியே ஆளை மயக்கிறீங்க. பின்னர் வருண் நித்யாவை தன் புறம் திருப்பி, சும்மா சொல்லக்கூடாது, என் பொண்டாட்டிக்கு என் மேலே கொஞ்சம் நஞ்சம் பொசிசிவ் இல்லை, ஏக்கர் கணக்கில் இருக்கு போலையே என்று கூறி நித்யாவின் கன்னத்தை செல்லமாக பிடித்து அவளது நெற்றியில் முத்தமிட்டான். அவளது அருகில் நெருங்கி தன் ஆழமான அன்பை முத்தங்களின் வழியாக பரிமாறிக்கொண்டான். இருவரும் அந்த தனிமையில் ஒருவரையொருவர் ரசித்து கொண்டிருந்த வேளையில் திடீரென யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. யார் அது கரெக்டாக நம்ம ஒன்றா இருக்கிற நேரத்தில் வந்து கதவை தட்டுறது என்று வருண் சலித்து கொள்ள, வருண், நீங்க இருங்க, நான் போய் பார்க்குறேன் என்று கூறிவிட்டு தனது ஆடைகளை சரி செய்து கொண்டே அவள் கதவை திறந்தாள். அங்கே திவ்யா நின்று கொண்டிருந்தாள். அவளை கண்ட நித்யா, என்ன என்ன வேணும் உனக்கு? என்ன அதுக்குள்ளே வந்துட்ட? திருவிழாலாம் முடிஞ்சிருச்சா என்று ஒரு மிரட்டல் தோணியில் கேட்க, அது நீங்கள் போனதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம், அதான் வீட்டுக்கு வந்துட்டோம். சரி, வேகமாக வந்தால் சாப்பிட்டு தூங்க வேண்டியது தானே
எதுக்கு இங்கே வந்து கதவை தட்டிட்டு இருக்க? ஏன் தூக்கம் வரலையா உனக்கு? என்று நித்யா கேட்க, அது வருண் மாமா இருக்காரா என்று இழுத்தாள் திவ்யா. அவர் எங்கே போக போகிறாரு? உள்ளதான் இருக்காரு. ஏன் என்னவா? இதுக்கு இப்போ அவரை தேடுற? இல்லை, மொட்டை மாடியில் ப்ரொஜெக்டரில் படம் பார்க்க போகிறோம். அதான் வருண் மாமாவை கூப்பிடலான்னு வந்தேன் என்று திவ்யா கூறினார். என்னது, படம் பார்க்கணுமா? டைம் என்னன்னு தெரியுமா? படம் பார்க்குறதுக்கு ஒரு நேரம் காலம் இல்லையா? நீ பாட்டுக்கு இந்த மாதிரி ராத்திரி நேரத்தில் வந்து படம் பார்க்கணுன்னு சொல்கிற என்று நித்யா திவ்யாவிடம் கேட்க, ஐயோ நித்யா, டென்ஷன் ஆகாதீங்க. அது எங்கள் வீட்டில் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் ஒன்றா இருக்கும்போது இந்த மாதிரி ஒன்றா உட்காந்து ப்ரொஜெக்டரில் படம் பார்க்குறது வழக்கம். சின்ன வயசுலேருந்தே நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தா இந்த மாதிரி படம் பார்ப்போம். அதான் வருண் மாமாவையும் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் வாங்க, எல்லாரும் ஒன்றா படம் பார்க்கலாம் என்று திவ்யா அழைத்தாள். சரி நீ போ, நாங்கள் வரோம் என்று கூறி உள்ளே வந்தாள் நித்யா. வருண் அவளை பார்த்து, ஏ பொண்டாட்டி, யாரடி வெளியில் என்று கேட்க, வேற யாரு, உங்கள் பாப்பா தான் வந்தா. என்ன திவ்யாவா? அவ எதுக்கு இந்த நேரத்தில் வந்தா என்று வருண் கேட்க, என்னமோ உங்கள் வீட்டில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தா ப்ரொஜெக்டரில் படம் பார்ப்பீங்களாமே, அதான் அவங்கள வர சொல்லிட்டு போகிறா. ஓ அதுக்கா? ஆமாம் ஆமாம், நாங்கள்லாம் சின்ன வயசுலேருந்து இப்படி தான் இந்த மாதிரி ஒன்றா உட்காந்து படம் பார்த்து எவ்வளோ நாளாச்சு. நீயும் வா, நம்ம ஒன்றா சேர்ந்து படம் பார்க்கலாம் என்று வருண் கூற, நித்யாவும் வேண்டா வெறுப்பாக வருணோடு மேலே சென்றாள். அங்கு ஒரு வெள்ளை ஸ்கிரீனில் ப்ரொஜெக்டர் மூலம் படம் ஓடிக்கொண்டிருக்க குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தனர். டே வருண், நித்யா, வாங்க 2 பேரும், இப்போதான் படம் ஸ்டார்ட் ஆயிருக்கு, சீக்கிரம் வந்து உட்காருங்க என்று பார்வதி கூப்பிட இருவரும் அவர்கள் அருகே நடந்து சென்றனர். அப்போது அங்கே இருவர் மட்டுமே அமரக்கூடிய இடத்தில் வருணிற்காக காத்திருந்தாள் திவ்யா. மாமா, இங்க வாங்க, நான் உங்களுக்கு இங்க இடம் போட்டு வச்சிருக்கேன் என்று வருணை அழைத்து தன் பக்கத்தில் அமர வைத்தாள். அதை கண்ட நித்யாவுக்கோ கோபம் தலைக்கேறியது. பாவி பாவி, இப்படி என் புருஷன் கூட சேர்ந்து ஒட்டிட்டு படம் பார்க்குறான்னு பாரு. நான் வந்து உட்காரக்கூடாதுன்னு 2 பேர் மட்டும் உட்கார்ற மாதிரி இடத்துல உட்காந்துருக்கா. இருடி வரேன் என்று எண்ணிக்கொண்டே வருணின் அருகே சென்றவள், வருண் வாங்க, நம்ம அங்கே போய் உட்காந்து படம் பார்ப்போம். அங்கே யாருமே இல்லை, நான் மட்டும் தனியாக உட்கார எனக்கு பயமாக இருக்கு. நீங்கள் வாங்க, வந்து என் கூட உட்காருங்க என்று கூறி வருணை அங்கிருந்து வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்று தன் அருகே அமர வைத்தாள். சிறிது நேரத்தில் திவ்யா தன் இடத்திலிருந்து எழுந்து வந்து வருணின் மறுபக்கத்தில் அமர்ந்தாள். அதை கண்ட நித்யா, என்ன திவ்யா, என்னாச்சு, எதுக்கு அங்கிருந்து இங்கே வந்துட்ட என்று கேட்க, அது ஒன்றும் இல்லை நித்யா, அங்கே ஸ்க்ரீன் ஒழுங்காகவே தெரிய மாட்டேங்குது, அதான் இங்கே வந்துட்டேன். இதை கேட்டு நித்யா திவ்யாவை முறைத்து கொண்டிருந்தாள். நித்யாவிற்கும் திவ்யாவிற்கும் இடையில் வருணம் வந்திருந்தான். கடவுளே, இவ என்ன என் புருஷன் பின்னாடி வேதாள மாதிரி எங்கே போனாலும் பின்னாடிட்டு வந்துட்டுருக்கா என்று நினைத்து திவ்யாவை பார்த்து கொண்டிருந்தாள் நித்யா. அங்கே ஒரு பேய் படம் ஓடிக்கொண்டிருக்க திடீரென பயங்கரமான காட்சிகள் வந்தன. அதை கண்ட திவ்யா பயந்தது போல் நடித்து வருணை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். அதை கண்ட வருண் அவளது கைகளை விலக்கி, ஏய் என்னடி, நீ இன்னும் சின்ன பொண்ணு மாதிரி ஹாரர் மூவி பார்த்து பயந்துட்டுருக்க, இன்னும் சின்ன வயசுல இருந்த மாதிரியே தான் இருக்க. மாமா, உங்களுக்கு தான் தெரியும்ல எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஹாரர் மூவிஸ்னால் பயம்னு. அதுக்குன்னு இப்போவுமா இதை பார்த்து பயந்துட்டுருப்ப என்று திவ்யாவிடம் பேசி கொண்டிருந்தான் வருண். அங்கு நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நித்யா கோவத்தில், கொடுமை, இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் நான் பார்க்க போகிறேனோ தெரியல, முதல்ல இந்த ஊரை விட்டு போகணும் என்று மனதிற்குள் புலம்பினார். வருண், எனக்கு திருவிழாவில் சுற்றினதில் செம்ம டயர்டாக இருக்குது, நீங்கள் என் கூட வாங்க, நம்ம போய் தூங்கலாம் என்று நித்யா வருணை அழைத்தாள். நித்யா, உங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா நீங்கள் போய் தூங்கலாமே, வருண் மாமா தான் படம் பார்த்துட்ருக்காருல்ல, நீங்கள் போய் தூங்குங்க, படம் முடிஞ்சதும் மாமா வரட்டும் என்று திவ்யா இடையில் புகுந்து கூறினாள். அதற்கு நித்யா சலித்து கொண்டே, உனக்கு எப்படி பேய் படம் பார்க்குறதுனா பயமோ, அதே மாதிரி எனக்கு தனியாக தூங்குறதுனா பயம், அதான் என் புருஷனை கூப்பிடுறேன். ஓ, தனியாக படுக்க பயமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை,
இல்லை எங்கள் பாட்டி இருக்காங்க, அவங்கள வேணா தனி கூப்பிட்டுக்கோங்க. என்ன, பாட்டி கூட தூங்கணுமா? நித்யா, உஷாரா இருந்துக்கோ. இவளை நம்மளை பாட்டி கூட தூங்க வச்சுட்டு வருண் அவர் ரூமுக்கு கூட்டிட்டு போனாலும் போயிடுவா என்று மைண்ட் வாய்ஸில் நினைத்த நித்யா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு தான் குத்துக்கள் மாதிரி புருஷன் இருக்கான்ல, அப்புறம் ஏன் நான் பாட்டி கூட தூங்கணும்? நான் என் புருஷன் கூட படுத்துக்கிறேன். வருண், வாங்க போகலாம், எனக்கு தூக்கம் வருது என்றால் மிரட்டலாக. இதோ வரேன்டி பொண்டாட்டி. பாப்பா, நான் இந்த மூவி ஆல்ரெடி பார்த்துருக்கேன், ஸோ நீங்கள் பாருங்க, நான் போய் தூங்குறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வருணும் நித்யாவும் தங்களது அறைக்கு வந்தனர். அறைக்கு வந்தவுடன் வருண் நித்யாவிடம், ஏய் ஃப்ராடு, உனக்கு தனியாக தூங்குறதுனா பயமா? அதான் அவங்க வீட்டில் அவ்வளோ பெரிய பெட்ரூமில் தனியாக தானே படுப்பேன், அப்போல்லாம் பயம் இல்லை, இங்கே வந்ததும் பயம் வந்துடுச்சா என்று கிண்டலாக கேட்டான். ஆமாம், சும்மா தான் சொன்னேன், என்னாலலாம் அங்கே நடக்கிற குத்த பார்க்க முடியலை என்று கூறி மித்தையை தயார் செய்து கொண்டிருந்தாள். அப்போது வருண் நித்யாவின் பின்னே சென்று அவளது கூந்தலை விலக்கி அவளது கழுத்தில் மென்மையாக முத்தமிட்டு ஆரம்பித்தான். வருண், நான் தனியாக படுக்க பயம்னு சொன்னது தான் போய், ஆனால் திருவிழாவில் சுற்றி டயர்டாக இருக்கேன்னு சொன்னதெல்லாம் உண்மைதான். ஸோ உங்கள் கையை காலை வச்சுக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா நான் பெட்டை ரெடி பண்ணிடுவேன், அப்புறம் 2 பேரும் சேர்ந்து தூங்கலாம். என்ன, தூங்கலாமா? ஏண்டி, நான் பாட்டுக்கு படம் பார்த்துட்டு இருந்தேன், இப்படி சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்து தூங்கலான்னு சொல்கிறேன்? உனக்காக நான் அவன்கிட்ட படம் பார்த்துட்டேன்னு வேற போய் சொல்லிட்டு வந்தேன் என்று வருத்தத்துடன் வருண் கூற, ஓ, அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சுன்னா நீங்கள் போய் பேய் படமே பாருங்க போங்க என்றாள் நித்யா செல்ல கோபத்துடன். போகிறேன், என்ன போக மாட்டேன்னு நினைக்கிறியா? எங்க போங்க பார்ப்போம், என்னை மீறி போயிடுவீங்களா என்று ஒரு புருவத்தை தூக்கி வருணை மிரட்டும் துணியில் கேட்க, ஏய், எல்லாம் என் நேரம்டி, நீ எல்லாம் என்னை மிரட்டி நான் பயப்படுற நிலைமை வந்துருச்சு பார்த்தியா என்று கூறிக்கொண்டே வருண் அந்த கட்டிலில் வந்து படுத்தான். சரி சரி, ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், அட்லீஸ்ட் கட்டி பிடிச்சிட்டாவது படுடி என்று கைகளை நீட்ட நித்யாவும் சிரித்துக்கொண்டே அவனது அணைப்பிற்குள் நுழைந்தாள். பின் இருவரும் ஒருவரையொருவர் இறுக்கமாக அணைத்து கொண்டு உறங்கினர். காலை நேரம் விடிய நித்யா அந்த வீட்டின் மொட்டை மாடியில் எதையோ யோசித்து கொண்டு அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள். இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரு நிம்மதியாகவே இருக்க முடியல, இந்த திவ்யா போடுற ட்ராமாவில் பார்க்க முடியல. என் புருஷனை நானே மாமான்னு கூப்பிட்டதில்ல, ஆனால் இவ எத்தனை மாமா போடுறா, இதெல்லாம் கேட்கணுன்னு என் தலை இழுத்து முதல்ல இந்த திருவிழாலாம் முடிஞ்சு இந்த ஊரை விட்டு சீக்கிரம் போயிடணும் என்று நினைத்து கொண்டிருந்தாள். அப்போது அந்த இடத்திற்கு திவ்யா வந்தாள். திவ்யாவை பார்த்த நித்யா அங்கிருந்து கீழே செல்ல முயல, நித்யா, என்ன எவ்வளோ நேரம் இங்கே இருந்துட்டு நான் வந்தது ஏதோ காலில் சுடு தண்ணி ஊற்றுன மாதிரி வேகமாக கிளம்புறீங்க என்று திவ்யா கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் தலைவலி, அதான் கீழே போகிறேன். இல்லை இல்லை, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன், நீங்கள் என் கூட சரியாகவே முகம் கொடுத்து பேச மாட்டீங்க என்று திவ்யா கூற, எனக்கு தலைவலியாக இருக்கு, நான் கீழே போகிறேன் என்று நித்யா நகர முயன்றாள். அப்போது திவ்யா சிரிக்க ஆரம்பித்தாள். திவ்யா சிரிப்பது நித்யாவிற்கு வித்தியாசமாக இருந்தது. நித்யா, எனக்கு நல்லா தெரியுது, நீங்கள் வருண் மாமா மேலே ஓவராக பொசிசிவாகிறீங்க தானே என்று கூறி மீண்டும் சிரித்தாள். அதை கண்ட நித்யா ஒன்றும் புரியாமல் நின்றாள். நித்யா, நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை, நானும் வருண் மாமாவும் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப க்ளோஸ், நான் அவர்கிட்ட ஒரு பிரதர் சோனில் தான் பழகுவேன், வருண் மாமாவும் அப்படிதான், அதுக்காகத்தான் எங்கள் கல்யாண பேச்சு எடுக்கும்போது வருண் மாமா வேணான்னு சொல்லிட்டாரு, அவர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி என்று திவ்யா விளக்கமளித்தாள். அப்படியா, அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட ரொம்ப ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன் என்று நித்யா கேட்க, அதற்கு திவ்யா சிரித்துக்கொண்டே, ஐயோ நித்யா, இன்னுமா உங்களுக்கு புரியலை, நான் உங்களை வெறுப்பேற்றுறதுக்காக தான் அப்படி பண்ணேன். என்ன, வேணும்னே பண்ணையா? ஆமாம், வேணும்னு தான் பண்ணேன், அப்போதானே இந்த ஊரை விட்டு போனாலும் என்ன மறக்க மாட்டீங்க என்று திவ்யா கூற, நித்யாவும் நிம்மதியுடன் சற்று சிரிக்க ஆரம்பித்தாள். நீங்கள் ஒன்றும் வருண் மாமாவை நினச்சி பயப்படாதீங்க, நான் இல்லை, என்ன மாதிரி 100 பொண்ணுங்க வந்தாலும் வருண் மாமாவை யாராலும் மயக்க முடியாது, உங்களை தாண்டி எந்த பொண்ணையும் வருண் மாமா திரும்பி கூட பார்க்க மாட்டாரு என்று திவ்யா கூற, நித்யா வைக்கப்பட்டவாறு சிரித்தாள். அப்பா, ஒரு வழியாக சிரிச்சிட்டிங்களா, நீங்கள் இங்கே வந்ததுலேருந்து இப்போ தான் நீங்கள் சிரிச்சே பார்க்குறேன்
இனிமேலாவது என் கூட ஒழுங்காக பேசுவீங்களா? நம்ம 2 பேரும் இனி ஃப்ரெண்ட்ஸ் தானே என்று கூறி தனது கையை நீட்டினாள் திவ்யா. நித்யாவும் அவளுக்கு கை கொடுத்து இருவரும் நல்ல நண்பர்களாயினர். நித்யா, சும்மா சொல்லக்கூடாது. எவ்வளோ பொசசிவ் ஆகுறீங்க? உங்களுக்கு எவ்வளோ கோபம் வருது? விட்டா என்ன அடிச்சிருப்பீங்க போலையே என்று திவ்யா கிண்டல் செய்ய இருவருக்குள்ளும் இருந்த பனிப்பாறை உருகியது. பின்னர் நித்யா தன் அறையில் அமர்ந்து திவ்யா தன்னிடம் பேசியதை எண்ணி தனியாக சிரித்து கொண்டிருந்தாள். அதை கண்ட வருண் தன் தலைமுடியை கண்ணாடியில் சரிபார்த்து கொண்டே, ஏ லட்டு, என்னடி நான் பார்த்துட்டே இருக்கேன், வந்ததுலேருந்து எதையோ யோசிச்சுட்டு தனியாக சிரிச்சிட்ருக்க, என்னாச்சுடி என்று வருண் கேட்க, வருண், அந்த பொண்ணு திவ்யா எவ்வளோ நல்ல பொண்ணா இருக்கா. நான் தான் அவளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் என்று நித்யா கூற, வருண் ஆச்சரியத்தில் நித்யாவின் அருகே வந்து அமர்ந்து, ஏய், நீயாடி பேசுகிற? அவளை கண்டாலே எரிஞ்செறிஞ்சு விழுவ. இப்போ என்னமோ அவளுக்கு நல்ல பொண்ணுன்னு அவார்டு கொடுக்குற. வருண், திவ்யா என்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டா. நீங்களும் அவளும் பிரதர் சிஸ்டர் மாதிரி தான் பழகுவீங்கன்னு. ஓ, சொல்லிட்டாளா என்று வருண் கேட்க, ஆமாம். நீங்கள் எதுக்காக என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இருந்தீங்க? இதனால் நமக்குள்ள பெரிய சண்டையே வந்திருக்கும் என்று கோபமாக கேட்க, அதுவா, நீ என் மேலே பொசசிவ் ஆகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதான் அப்படியே விட்டுட்டேன் என்று வருண் குறும்பாக கூறினான். அது சரி, நான் இங்கே உங்களை நினச்சி பயந்து போய் புலம்பிட்டு இருந்தேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? ஏ பொண்டாட்டி, என் மேலே பொசசிவ் ஆகி திவ்யாவை திட்டி அப்புறம் என் மேலே கோபப்படும் போதெல்லாம் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்டி என்று வருண் நித்யாவின் கைகளை பிடித்து முத்தமிட்டான். வருண், போதும் போதும், ரொம்ப டயலாக் விடாதீங்க என்று நித்யா சிரித்து கொண்டே கூற, இல்லாட்டு உண்மையாக தாண்டி சொல்கிறேன். உண்மையாகவே உன்ன மாதிரி பொண்ணு யாருக்கும் ஈஸியாக கிடைக்க சான்ஸே இல்லை. ஏன் என் புருஷனுக்கு மட்டும் என்ன குறைச்சல்? நானும் கொடுத்து வச்சிருக்கணும் இப்படி ஒரு ஆம்பளை எனக்கு புருஷனாக கிடைக்க என்று கூறி நித்யா வருணின் நெற்றியில் முத்தமிட்டாள். நித்யா, என் கூட வா, நான் உனக்கு இந்த ஊரை சுற்றி காட்டுறேன் என்று கூறி நித்யாவை தனது கிராமத்தை சுற்றி காட்ட கூட்டிச் சென்றான் வருண். அந்த கிராமத்தின் இயற்கை அழகை ரசித்தபடியே இருவரும் சுற்றி பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் ஒரு வயலுக்கு சென்று அங்கு அறுவடை செய்யும் பெண்கள் வேலை செய்து கொண்டிருந்த அழகை பாட்டு பாடுவதை கேட்டுக்கொண்டிருந்தனர். இதையெல்லாம் நித்யா முதன்முறையாக பார்க்கிறாள். வருண், நான் அதெல்லாம் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை, இப்போதான் இதெல்லாம் நேரில் பார்க்குறேன், எவ்வளோ அழகா இருக்கு என்று வியப்புடன் கூற, நித்யா, இங்கே தெரியுது பாரு, இங்கே இருக்க லேண்ட் ஃபுல்லாக அப்பா பேரில் தான் இருக்குது. நாங்கள் தான் அதை விற்காம விவசாயம் பண்ண லீஸ்க்கு விட்டுருக்கோம் என்று வருண் பெருமையாக கூறினான். ரொம்ப நல்ல விஷயம் வருண் என்றாள் நித்யா. அப்போது அங்கு வேலை பார்த்து கொண்டிருந்தவர்கள் தங்களது மதிய சாப்பாட்டை சாப்பிடுவதற்காக ஒரு பெரிய ஆலமரத்தடியில் அமர்ந்தனர். அதில் ஒரு பாட்டி, டே மாணிக்க மகனே, இங்கே வாடா என்று வருணை கூப்பிட்டார். என்ன பாட்டி, என்ன விஷயம் என்று வருண் அருகில் செல்ல, என்னடா புது பொண்டாட்டிக்கு இந்த ஊரை சுற்றி காட்டுறியா? சும்மா சொல்லக்கூடாது, பட்டணத்திலிருந்து கூட்டிகிட்டு வந்தாலும் நல்ல அடக்கமான பொண்ணாதான் பிடிச்சிருக்க என்றார் அந்த பாட்டி. அதை கேட்ட வருணும் நித்யாவும் சிரித்துக்கொண்டே அந்த பாட்டியை பார்த்தனர். டே வருணு, இந்தா இதை வச்சுக்கோ, இந்த பழைய கஞ்சியை உன் பொண்டாட்டி கொடு, இந்த வெயிலுக்கு உடம்புக்கு நல்லா இருக்கும் என்று ஒரு மண்பானையில் கஞ்சியை கொடுத்தார். அதை வாங்கி கொண்ட வருண், நித்யா, இதெல்லாம் நீ இதுக்கு முன்னாடி குடிச்சிருக்க மாட்டேன், இந்தா குடி, உடம்புக்கு ரொம்ப நல்லது என்று கொடுக்க நித்யாவும் அந்த பானையை தூக்கி குடிக்க முயன்றாள். ஆனால் பழக்கம் இல்லாததால் அந்த கஞ்சி அவளது ஆடையில் சிதறியது. ஏ பொண்டாட்டி, பார்த்துடி என்று வருண் பதற, வருண், இதில் எனக்கு குடிக்கவே தெரியல, ஐயோ ஃபுல்லாக மேலே கொட்டிடுச்சு. அப்போது அங்கிருந்தவர்கள், டே வருணு, உன் பொண்டாட்டிய அந்த பம்பு செட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு போய் கழுவிக்கிற சொல்லு. வருண் நித்யாவின் கைகளை பிடித்து அந்த பம்பு செட் அருகே அழைத்துச் சென்றான். அதிலிருந்து சீறிக்கொண்டு வரும் தண்ணீரை பார்த்ததும் நித்யாவுக்கு குஷி பிறந்தது. ஐ வருண், சூப்பரா இருக்கு என்று அந்த குளிர்ந்த தண்ணீரில் தனது கைகளை நனைத்து விளையாடி கொண்டிருந்தாள். ஏ நித்யா, என்னடி நீ ஒரு சாதாரண பம்பு செட்டை பார்த்ததுக்கே இப்படி எக்ஸைட் ஆகுற? இதுக்கே எப்படின்னா, எங்கள் ஊரில் ஒரு அழகான அருவி இருக்குது,
அங்கே போனால் நீ என்ன பண்ணுவ? என்று வருண் கூற ஆர்வம் தாங்காத நித்யா, வருண் என்னையும் அங்கே கூட்டிகிட்டு போறீங்களா ப்ளீஸ் என்று கெஞ்சினாள். சரி சரி கூட்டிகிட்டு போகிறேன், நீ முதல்ல உன் ட்ரெஸ்ஸை க்ளீன் பண்ணு என்று கூறிவிட்டு இருவரும் அந்த அருவி இருக்கும் இடத்திற்கு வந்தனர். அந்த அருவி ஒரு அழகான காட்டிற்குள் மலையின் உச்சியிலிருந்து கீழே விழுந்தது. சலசலவென ஓடிக்கொண்டிருக்க இந்த இயற்கை அழகை கண்டு வியந்து போன நித்யா, வருண் என்னங்க அது, இந்த இடம் இப்படி இருக்கு, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த இடம் இவ்வளோ அழகா இருக்கும்னு, சான்ஸே இல்லை வருண் என்று கூறி வருணின் கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டாள். வருண் நான் போய் இதில் குளிக்கட்டுமா என்று நித்யா கேட்க, பொண்டாட்டி அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இப்போ குளிச்சுட்டு எந்த ட்ரெஸ்ஸை போடுவேன், மாற்றுறதுக்கு வேறு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரல, ஸோ சும்மா கை கால் மட்டும் நினச்சிக்கோ. வருண் வருண் ப்ளீஸுங்க, நான் இந்த ட்ரெஸ்ஸோடு இருந்துக்கிறேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, இங்கே யாரும் கூட இல்லை, அப்புறம் என்ன யாராச்சும் வருவாங்களா? இல்லடி, அதெல்லாம் யாரும் இங்கே வரமாட்டாங்க, இருந்தாலும் என்று வருண் இழுக்க, அப்புறம் என்ன விடுங்க நான் போய் குளிக்கிறேன் என்று கூறிவிட்டு சந்தோஷமாக அந்த அருவியில் அருகே சென்று தண்ணீரில் விளையாடி குளிக்கத் தொடங்கினாள். வருண் அங்கிருந்த ஒரு பாறையில் அமர்ந்து நித்யாவின் அந்த அருவியில் விளையாடும் பேரழகை கண் கொட்டாமல் ரசித்துக் கொண்டிருந்தான். தண்ணீரில் நனைந்த அவளது தோற்றம் அவனுக்குள் காதலை தூண்ட மெதுவாக அவள் அருகே சென்றான். அவனும் அந்த அருவி நீரில் நனைந்தவாறு நித்யாவை நெருங்கினான். என்ன சார், என்ன குளிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்களே குளிக்க வந்துட்டீங்க என்று நித்யா சிரிக்க வருண் அவளை தன் பக்கமாக இழுத்து அவளது இதழ்களில் ஆழமாக முத்தமிட்டான். இருவரும் அந்த குளிர்ந்த அருவி நீரில் நனைந்து கொண்டே காதலோடு முத்தங்களை பரிமாறிக்கொண்டிருந்தனர். வருண் நித்யாவை மேலும் தன் வசப்படுத்தி அவளது கழுத்து பகுதியில் அன்பின் முத்திரைகளை பதிக்கத் தொடங்கினான். நித்யாவும் அந்த தழுவலில் தன்னை மறந்து வருணை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். இயற்கையின் மடியில் இருவரது காதல் உணர்வுகளும் எல்லையற்று பெருகின. அவளது அழகிலும் அந்த இடத்தின் தனிமையிலும் திளைத்த வருண் அவளை இன்னும் நெருங்க முயன்றான். ஆனால் நித்யா லேசான நாணத்துடன், வருண் என்ன பண்ணுறீங்க? நித்யா ப்ளீஸ் டி, இங்கே தான் யாரும் இல்லைல்ல, கொஞ்ச நேரம் என்று வருண் கெஞ்சலாக கேட்க, அதுக்குன்னு இங்கே வா, வேணாங்க என்று மறுத்தாள். பொண்டாட்டி ப்ளீஸ் டி, உன் புருஷன் பாவம் இல்லையா என்று வருண் கெஞ்ச, பாவந்தான், அதுக்குன்னு வருண் இந்த ஃபால்ஸில் ஏற்கனவே என்னால் குளிரில் மூச்சு கூட விட முடியல, இங்கே எப்படி, வாங்க வீட்டுக்கு போகலாம் என்று கூற இருவரும் ஒன்றாக தங்களை கட்டுப்படுத்தி கொண்டு அங்கிருந்து புறப்பட்டனர். நடைபயணத்தின் போது நித்யா தொடர்ந்து தும்மிக்கொண்டே வந்தாள். பொண்டாட்டி என்னடி ஆச்சு என்று வருண் கேட்க, வருண் அது ஃபால்ஸில் நனைஞ்சு ஈர ட்ரெஸ்ஸோடு இருக்கன்ல, அதான் ஜலதோஷம் பிடிச்சிருச்சு போல என்று கூறி மறுபடியும் தும்மினாள். லூசு, இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், எங்க நான் சொல்கிறத கேட்டாதானே என்று வருண் அவளை செல்லமாக திட்டினான். வருண் நான் சும்மா குளிச்சுட்டு வரலான்னு தான் போனேன், ஆனால் நீங்கள் தான் வந்து என்னை கட்டி பிடிச்சி ரொம்ப நேரம் அதே ஃபால்ஸில் நிற்க வச்சிட்டீங்க என்று நித்யா பழி போட, உடனே என் மேலே பழி போட்டுரு என்று கூறிய வருணுக்கு லேசாக தும்மல் வந்தது. என்னமோ என்ன சொன்னீங்க, இப்போ பாருங்க நீங்களே தும்மிட்டு தான் இருக்கீங்க என்று நித்யா சிரிக்க, நான் ஒழுங்காக தாண்டி இருந்தேன், ஆனால் உன்னை அந்த ஈரமான புடவையில் பார்க்கும்போது என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியலடி, அதான் நானும் வந்தவன் கூட என்று வழிந்தான். நித்யாவும் சிரித்துக்கொண்டே சட்டென்று மீண்டும் தும்மினாள். இப்படியே இருவரும் மாறி மாறி தும்மிக்கொண்டும் ஒருவர் கிண்டல் செய்து கொண்டும் தங்களது வீட்டை நோக்கி மகிழ்ச்சியாக சென்றனர்.